ஹலோ ரிவான் எல்லாரும் இருக்கீங்க. ரீசென்ட்டா நம்ம சேனல்ல வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பீட்டா ப்ரீடிங் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துருச்சு. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோலாம் நம்ம சேனல்ல வர தான் போது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஃப்ரை வந்து நான் ஒண்ணே ஒண்ண மட்டும் காப்பாத்தி வளர்த்துட்டு வந்திருந்தேன். உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. இன்னைக்கு காலைல ஃபுட் போடப்போ இந்த மாரி கண்டிஷன்ல இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா, இந்த மார்லிங்ல நல்லா ஃப்ரைஸ் பெருசா வளர்ந்துருச்சுங்க. ஸோ இதுல வந்து இந்த டேங்க்ல இத விட்டு எடுத்ததுனால இது சைஸும் க்ரோ ஆகாம போயிடுச்சு. மோரோவர் இது நம்ம தனியா ஒரு இடம் குடுத்து தான் வளர்த்துருக்கணும். பட் ஆனா இந்த ஃப்ரைஸோட அதுங்க ஒண்ணா ஜாலியா இருக்குதுங்கன்னு நெனச்சு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அந்த பாடி கூட கிடைச்சிருக்காது போல. கீழ இந்த கண்டிஷன்ல தான் நான் பார்த்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரைஸ் எல்லாம் வந்து மார்லிங்க குட்டி போட போட மொத்தமா இந்த டேங்க்லயே விட்டேன். ஸோ இதால வந்து இங்க சஸ்டெயின் ஆக முடியலையா? இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. ப்ராப்பரா இதுக்கு ஃபுட் போய் சேரலையான்னும் தெரியல. கண்டிப்பா இத தனியா வச்சு தான் நம்ம வளர்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட்டு 4, 5 மாலி ஃப்ரைஸ் இருக்கும்போது பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. போக போக பலூன் மாலி குட்டிங்க இங்க ஜாஸ்தி ஆக ஓவர் க்ரவுட் ஆயிடுச்சு. இந்த க்ரவுட்னால இத சஸ்டெயின் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. இதே தப்பு வந்து திருப்பி பீட்டா ஃப்ரைஸ்க்குலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டப் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரைஸ் வந்தா அதில தான் நம்ம வளர்க்க போறோம்.